ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. லைவில் சொன்ன மாதிரி தான். அண்டு அப்பப்போ தான் வரும் வீடியோ, ரெகுலராக வராது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் வில் பி பேக் சூன். ஸோ அது வரைக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வீடியோஸ் வரும். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய்ட் இட். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். அகெயின் நம்ம டேக்குக்கோட ரீல் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறையா பேர்த்துக்கு நான் தேங்க் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒன்றுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ ஹார்ட் வார்மிங்ஸான விஷஸ் எல்லாமே கிடச்சிது. நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் அதை பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலிங் அண்ட் ஒரு கமெண்ட்லாம் உங்களுக்கு இப்படிலாம் கூட வருமா, வருதே, எனக்கு வருதே. ஸோ ஹாப்பிடா, எனக்கும் ஹாப்பி. அதை கேட்ட உங்களுக்கு ஹாப்பினா போதும், அதுவே எனஃப், எனக்கு போதும். ஸோ இந்த ரியல் மூமெண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரே அரைச்சமாகவே அரைக்க முடியாதுல்ல. ஸோ இடையிலையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு டைட்டில்ஸோடு உள்ள ஒன் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, அண்டு எந்தெந்த மூமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டேன், எது இன்னும் போடல அப்படின்ட்டுன்னு என் முட்டைக்கூஸ் மூளைக்கு அப்பப்போ ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டுது. ஸோ தட் ஏதாச்சும் நான் ஆல்ரெடி போட்ட மூமெண்ட்ஸே போட்டிருந்தனாலும் மன்னிச்சோ, உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்க 1-2 மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இனி ஏதாச்சும் நியூ மூமெண்ட்ஸ் ஞாபகம் வந்தாலும் ஒரு ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸில் பார்த்தாலுமே ஐ வில் நோட் இட் டவுன். நான் நோட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ 2 நிமிஷம் பேசிட்டு தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இதில் கடுப்பாக இருக்கும்னு தெரியாது. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ எடுத்ததுமே அப்படியே ஜேகே மடியில் தயோங் படுத்திருக்கான், அவனோட ஹெட் வச்சுட்டு. அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டில் விளாண்டுட்டு, தயோங் என்னடா என்ன விளாண்டுட்டே இருக்க? எப்போதும் பசிக்குதும்பா, எனக்கு பசிக்கலையா? பசிக்க தான் செய்யுது. ஆனால் என்னோடய பேபியை எழுப்பி கஷ்டப்பட்டு சமைக்க வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையே. நல்லா பசிக்க மட்டும் தெரியுது, ஆனால் நான் சமைக்கிறது உனக்கு கஷ்டமா? என்ன பண்ணுறது? உன்னை ஹர்ட் பண்ணுறது, உன்னை ஹர்ட் பண்ண வைக்கிற விஷயங்கள், உன்னை ஹர்ட் பண்ணுற பீப்புள்ஸ், இவங்க யாரை பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ வேற என் பேபி ஜங்குக்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேரெல்லாம் அவனுங்களை பார்த்தாலே நிற்க வச்ச குஞ்சிலே சுடணும், அப்படி வருது எனக்கு ஆத்திரம். அப்போது அவங்க பொண்ணாக இருந்தா பொண்ணாக இருந்தால் ஸ்லாப்பு கொடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும். நம்ம ஆர்மிஸ் எல்லாம் அப்படி கிடையாதுடா. நம்ம ஆர்மிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குட். ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணுறாங்க. அதுவும் ஏன் தான் இந்த மாதிரி என்னை அவள் கூட ஷிப் பண்ணி பேசுகிறதும், உன்னை வேற ஒருத்தி கூட ஷிப் பண்ணி பேசுகிறதும், நடா அதெல்லாம் கலீஜாக இருக்குது. தயோங், என்னது இது ஒரு மாதிரி லோக்கல் பாஷையெல்லாம் பேசுகிற? என்ன பண்ணுறது? இதோ இருக்கானே ஜிமினா, அவன் யாரு கூடயோ பேசுகிறானா, அவன் கூட பேசி பேசி எனக்கும் ஒட்டுது. அது தயோங், எங்கள் பாரு ஜங்குக் அப்படின்னு அவனோட மடியில் இருந்து அப்படியே தயோங் எழுந்துக்கிறான். இப்போ சொல்லு, நீ தான் ஏதோ சொல்ல வந்த மாதிரி எழுந்த. நான் சொல்ல வந்தேன் தான் பேபி, ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டா நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரி இருக்கு. சொல்லு பார்க்கலாம். இல்லை நீ ஃபஸ்ட்டு சொல்லு. நீனே ஃபஸ்ட்டு சொல்லு. என் பேபி தான் எனக்கு எப்போயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட் நீ சொல்லு பார்க்கலாம். ஐயோ, இந்த என்டன் குட்டி வேற. டேய் டே டே ஐயோ, கக்கா போகாதன்னா அங்கே தான் கக்கா போய் வைப்பான். இப்போ ஜங்குக்கும் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? ஐயோ செல்ல குழந்த, உன்னை திட்டுறதுக்கு வேற எனக்கு மனசே வரல. இரு, டேடி அதை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவனு போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அகெயின் ஜங்கு கிட்ட வர்றான். இப்போ சொல்லு பேபி, ஏதோ சொல்ல வந்தல்ல. அதை விட நீ தான் ஏதோ சொல்ல வந்த தயம். நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறமா தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்ல வந்த தெரியுமா? எனக்கு அப்படியே நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளி உலகத்துக்கு அப்படியே காட்டிடணும். எனக்கு அது ஒன்று மட்டும்தான். அப்படியே காட்டிடணும்டா.
வெட்ட வெளிச்சமா தோ பாருங்கடா, எல்லோரும் பாருங்க, இவனும் நானும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக காட்டணும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனியில் இருக்க வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கான்ட்ராக்டெல்லாம் மீற முடியாதுல்ல. ஆனாலும் அப்பப்போ நம்ம மீறி தான் செய்கிறோம். என்ன பண்ணுறதுடா, நம்மளுக்கும் கொஞ்சம் ஈகோ எடுக்குதுல்ல. அப்போது ஜேகேவும் அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ சமைக்கவா? நான் வெளில ஆர்டர் போட்டேன். எதுக்கு இப்போ வெளியில் ஆர்டர் போட்டேன்? சாரு இப்போ எழுந்து போய் கஷ்டப்பட்டு உங்கள் கையெல்லாம் வச்சு அந்த ஆனியன்லாம் கட் பண்ணி சமைக்கிறத பார்க்கும்போது என் கண்ணில் வந்து தண்ணி வருமே. தயோங், அது வெங்காயம் வெட்டினால வரும், நான் சமைக்கிறனால இல்லை அப்படின்னு சொல்லலாமா தயோங்கோட தலையில் தட்டுறான். தயோங், பேபி ஐநோ, இவ்வளோ வருஷமாக அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க. நீ எப்பயாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது தான் நீ ஒரு மாதிரி என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தயங்கிட்டே இருப்ப. சொல்லு ஜங்குக் அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இல்லை, அப்புறமா சொல்கிறியா இல்லை எப்போ சொல்கிறேன், உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அப்போ சொல்லு. தயம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ஜேகேவை அப்படியே பிடிச்சி அவனோட நெஞ்சோட சாச்சிக்கிறான். தயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என் பேபிக்கு என்னாச்சு அப்படின்னு அவனோட ஃபேஸை அழகாக தடவி கொடுத்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு அழகான ஒரு முத்தம். அந்த முத்தம் எப்படி இருக்குன்னா, நீ எதை சொல்லையும் தயங்காத, உனக்கு எப்போவுமே நான் இருப்பேன், நமக்கு எதுவுமே கெட்டதாக நடந்தாலும் அது மீண்டும் நம்ம வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்தம். தயம், இந்த முத்தம் எனக்கு இப்போது உலகத்துலேயே நீ ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஆளோட கையில் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போயும் அதான் சொல்லுவேன், என் உயிர் போனாலும் உன் உயிரை காப்பாற்றிட்டு தான் நான் போவேன். தயம், அவங்க எந்த நேரத்தில் நீ என்ன பேசுகிற? அப்புறம் ஏய் என்ன சும்மா விளாண்டா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க வாங்க எங்கள் புஜ்ஜில் அப்படின்னு கொடுக்குறான். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை இந்த வெளி உலகத்துக்கு ரிவீல் பண்ணுவோன்னு இருக்குது. ஏன் பேபிக்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு தாட் இன்னைக்கு? அப்போ உனக்கு இல்லையா? இருக்க தான் செய்யுது. ஓ, ஆனால் நான் தான் ரொம்ப அதில் ஆர்வமாக இருக்கேன்ல. ஐயோ ஜேகே, ஏன் பேபி நீ அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நானும் அப்படி தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு தயவங்க அதை அப்படியே விட்டுடுறான். அப்போ கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும் போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. சார், உங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட். பார்த்தியா, என் வயிற்றுலேருந்து கரெக்டாக சவுண்டும் வருது, ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வருது அப்படின்னு தயம் எழுந்து போய் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜேகேக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். போதும் போதும், நீயும் சாப்பிடு. ஐயோ என் மஸ்குலர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேணாமா? பேபி, இதுதான் அதிகமாக சாப்பிட்ணும், சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்களாச்சும் இந்த ஏஜென்சிக்குள்ளே கொஞ்சம் ஏஜ் அப்புறம் தான் வந்தோம், ஆனால் நீ உன்னோட சைல்டுஹுட்டே இந்த கம்பெனிக்காக அப்படியே மொத்தமாக தூக்கி கொடுத்துட்ட. அதனால தான் உனக்கு எப்பெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கணுமோ அந்த ஒரு சான்ஸை கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவன் எல்லாத்துக்கும் நல்லா ஊட்டி விட்டுட்ருக்கான். ஜேகேக்கு அப்படியே வயிறு ரொம்ப ஃபுல் ஆகிடுது. தயம், போதும், நாளைக்கு வர நம்ம வெளியில் போகணும்ல, நம்ம மெம்பர்ஸ் கூட வெளியில் போகணும். ஏதோ ஒரு மாதிரி கார்டன் மாதிரின்னு நினைக்கிறேன், தெரிலடா, எங்கேயோ சொல்லிகிட்டு இருந்தாங்களே. எதையுமே காதில் வாங்குறது கிடையாது. நான் ஒன்றை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி அதெல்லாம் காதில் வாங்குவேன்? ஆனால் எதை எதை வாங்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவேன். இந்த வாய்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சலே இல்லை அப்படின்னு அகெயின் அவன் சேடாகிடுறான். ஜெயே, நீ எதுக்கு சேடாகிறேன்னு எனக்கு தெரியுது பேபி. எப்படா வெளி உலகத்துக்கு தெரியும்? எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாச்சும் நொட்டை சொல்லிகிட்டு இருக்கானுங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானுங்க, நம்மளை அவன் கூட இவன் கூடன்னு சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கானுங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் ஆகுது அப்படின்னு தானே நினைக்கிறேன். புரியுது, எனக்கு அது நல்லாவே புரியுது. சரி, ஒரு சின்ன க்ளூ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு அவனே அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே. தயம், இங்கே பாரு, எனக்கு வயிறு செம்ம ஃபுல்லு, இந்த அளவாக ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு சாப்பிட்டியா இல்லையா? இங்கே பாரு,
நம்மளாம் சாப்பிட்றத விட ஒருத்தவங்க ஊட்டி விட்டு சாப்பிடும்போது அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோமா? வேணா கேட்டு பாரு. அப்போது ஜேகே ஓடி போயிட்டு தாயங்க ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, ஓடி வரத்துக்கு கூட வயிற்றுக்குள்ள இடம் இல்லை, அப்புறம் எப்படி என்னோடய சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் தெரியும்? எதுக்கு நல்லா சிக்ஸ் பேக் கொண்டு வந்து அப்படின்னு ஜேகேயோட அந்த டிஷர்ட்குள்ளே லைக் அந்த வயிறு சைடு அப்படியே தாயாங்க போயிட்டு, இந்த சிக்ஸ் பேக் எல்லாம் எனக்கு மட்டும் காட்ட வேண்டியதா கான்சர்ட்டில் ஆர்மிஸ்க்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுற. எனக்குலாம் அது பிடிக்கவே இல்லைடா. அச்சோ கோச்சிக்கிட்டியா என்ன? அது ஆர்மிஸும் பாவம் தானே. அப்போ நான் பாவம் இல்லையா? ஜேகே வர வர ரொம்ப பண்ணுற. இன்னொரு தடவை அந்த ஷர்ட் லிஃப்டிங்கு அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். புரியுது மிஸ் எக்கியம் தாயம், நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னு புரியுது அப்படின்னு செல்லமாக போயிட்டு தாயங்கோட கண்ணத்தை கடிச்சு வச்சிட்ருக்கான். அப்போ தாயங்க அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஜேகே அவன் மேலே படுக்க வச்சுக்கிறான். பேபி ஓகேவா இல்லை பில்லோவில் படுக்கிறியா? இந்த பில்லோவே போதும் அப்படின்னு தாயங்கோட நெஞ்சு மேலே அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக் டேட்டோ போட்டிருப்பான்ல, அந்த ஹேண்டை காட்டிட்டு அவனோட தலையை அந்த சைட் திருப்பிட்டு, பேபி என்ன சொன்ன? நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எப்போ வெளி உலகத்துக்கு காட்டணும் தானே? இதோ இப்போ லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு தாயம் அவனோட ஃபோன் எடுத்து மிரரில் ஜேகே இப்படி படுத்திருக்கதோட, அவனோட மேலே அப்படியே படுத்திருக்கதோட ஒரு செல்ஃபி எடுத்து அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்படியே போடுறான். இதை பார்த்துக்கிட்டு புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஷ் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு அவனே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேவோட தலையை அழகாக கூதி விட்டுட்டு அவனும் சேர்ந்து நல்லா தூங்குறான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அந்த ஸ்டோரி அப்படியே டெலீட் பண்ணிடுறான். பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர், கம்பெனி சைட்லேருந்து கால் மேலே காலாக வருது. ஃபோனை சைலண்ட்டில் போட்டாலும் இவனுங்க தொல்லை தாங்க முடிய மாட்டுதே. அப்போ அவன் இன்னொரு ஃபோன் வச்சுருப்பான், அவனோட பர்சனல் ஃபோன், லைக் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் நம்பர் தெரியும். அந்த ஃபோன்லேருந்து மெம்பர்ஸ்கிட்டேருந்து கால் வருது. ஆனால் அவன் அதே ஒரு மாதிரி வைப்ரேட்டில் தான் போட்டிருப்பான். பிகாஸ் ஜேகேயோட ஸ்லீப்புக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு. என்னடா நோயின்னு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ மற்ற 5 மெம்பர்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதாடா? என்ன ஃபோட்டோ தானே போட்டேன், கல்யாணம் பண்ணி அந்த ரிங்கியா பிக் எடுத்து போட்டேன். அவன் பிடிச்சி எங்களை கத்துன்னு கத்திட்டுருக்கான். தயாங்கா ஃபேனா டெலீட் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு அதை அப்படியே டெலீட் பண்ணி விட்டுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்மிஸ் பார்த்துட்டு லைக் டேக்குக் லவ்வர்ஸ் எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போது ஜங்குக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எழுந்துக்கிறான். ஐயோ இன்னும் விடலையா, மிட் நைட் 2 o'clock, என் ஃபோன் எங்கே அப்படின்னு ஃபோன் அப்படியே படுத்ததுலேருந்தே எடுத்து பார்க்குறான். வாட், என்னடா அது, நம்ம வேறு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கோம், அதில் என்ன நிறைய என்னென்னமோ வருது அப்படின்னு போய் பார்த்தா தயாங் ஸ்டோரி போடுறது அந்த விஷயம் அப்படியே ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. இப்போ ஜேகேக்கு இது ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நான் ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு இந்த கரடி குட்டி அப்படின்னு அவன் கழுத்தில் போய்ட்டு நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். நான் ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்கானா? அதில் வேற க்யூட்டாக இருக்கானே. நான் வேற நல்லா பேக்கு மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். இதை சொன்னேன்னா இல்லை நீ பேக்கான்னு கேட்பான். அழகாக இருக்கேன்பா. ஆனால் அவன் எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கான். அப்போ தாயவங்க அப்படியே முழிச்சுக்கிறான். ஜங்குகா பேபி, தூங்காமல் என்னடா பண்ணுற? நாளைக்கு தான் வெளியில் போகணுன்னு சொன்னோம், அங்கே ஊஞ்சலாம் இருக்கும், அதை பார்த்து எக்ஸைட் ஆகி உனக்கு தூக்கம் இல்லையா? இங்கே பாருங்க மிஸ்டர். மிஸ்டர் என்ன சொன்ன? மிஸ்டர் தயம். சொல்லுங்க. என்னோட பேபி பாய், நீ என்ன பண்ணி வச்சுருக்க? இதை அவனோட இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போட்டியா? ஆமாம் போட்டேன். நீ என்ன பண்ண தெரியுமா? ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி திறந்த.
அதில் க்யூட்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒரு சில எச்ச வேலைகள்லாம் பண்ணுறனால நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடி தான் வச்சிருக்க எனக்கு தெரியும், ஆனால் அஃபிஷியலாக நீ எந்த ஐடியும் இல்லைன்னு தானே வெளியில் சொல்லிகிட்டு இருக்க. சரி, இதை பார்த்து ஹாப்பி ஆவியான்னு நினச்சேன். ஐயோ ஏன் தவியோங்க நீ இப்படி இருக்க? எப்படி இருக்க? ஒரு மாதிரி சூடாக மூடாக இருக்கேனா? அடி வாங்குவேன். அப்படி சொல்லலை பின்ன. இங்கே வா அப்படின்னு ஜேகேயோட இடுப்பை பிடிச்சி இழுத்து அவன் மேலே உட்கார வச்சுக்கிறான். இப்போ உட்காரு, உன்னை பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்க. சி முத்தி எங்கே போகுது பாரு, எப்பயுமே அங்கே தான் போகும். சரி சரி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ஜேகேயோட கண்ணத்தை அழகாக பிடிச்சிக்கிறான் அவனோட 2 ஹேண்ட்ஸ் வச்சோம். அது என்ன ஸ்டோரி போட்ட? நம்மளோட ஃபோட்டோவை மிரர் செல்ஃபி எடுத்து போட்டியா? அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சா? அதுதான் இப்போ கேட்டனே. அப்புறம் ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க? ஐயோ நாடா நீனு ரிப்பீட் பண்ணதே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்ருக்க. சாரி நான் வளர்றேன். இப்போ கேளு. என்னதுன்னா அது ஏன் நீ எனக்காக எவ்வளோ பண்ணுற? நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னா அது அப்போவே நிறைவேற்றுறேன். அது மட்டும் இல்லாமல் சோகமானன்னா அந்த சோகத்தை போக்குறது எப்படி, அடுத்து அவன் முகத்தில் சிரிப்பு வர வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்காக எல்லாமே பண்ணுறியே. அப்போ உனக்காக நீ என்ன தான் பண்ணிக்குவ? எனக்காக சேர்த்து தான் நீயும் பண்ணுறியே. நான் என்ன பண்ணுறேன்? அன்றைக்கி கூட ஸ்டேஜில் ஆடும்போது டூயட் ஆடவான்னு கூப்பிட்டேன். நான் கூட ஹேர் பேண்டை போட்டு வேணாம், பசங்கள்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஆர்மிஸ் எல்லாம் எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் வந்தல்ல. எங்கள் பாரு ஜேகே, எனக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். அதை விட நம்ம சுற்றி உள்ள மெம்பர்ஸ் அண்ட் நம்மளோட க்ளோஸ்டு ஒன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதுதான் நானும் சொல்லுவேன். நான் என்ன கேட்டான்னு என்ன சொல்கிறேன் புரியுது. நீ என்ன கேட்ட? உனக்காக அப்போ நீ எதுவுமே பண்ணிக்க மாட்டுற அப்படின்னு. எனக்காக நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு புரியவே இல்லை. என்னென்ன இந்த மரமண்டுக்கு இப்போ புரிய வைக்கிறேன் அப்படின்னு அகேன் அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான் படுத்த மாதிரியே. இப்போ புரிய வைக்கட்டா? சொல்லு பார்க்கலாம். தயம் உன்னோட ஹார்ட் பீட் நல்லா கேட்குது. ஜேகே ஜேகேன்னு சொல்லுதா? இந்த பட டயலாக்லாம் என்கிட்ட வேணாம், அது லேப்டாப் தான் துடிக்குது. சரி சொல்ல நீ. நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ. எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உனக்கு அண்டனை தான் பிடிக்கும். டேய் அவன் நம்ம குழந்த, அவனுக்கும் மேலே யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ ஜேகே சும்மா டீஸ் பண்ணுறான். உனக்கு அந்த போகமை தானே பிடிக்கும். அப்போ பாரு அவன் கூட சாட் பண்ணிவிட்டு அப்படிலாம் போகிற. டேய் என்ன பொசசிவ் ஆகுறியா? அதெல்லாம் இல்லை, அவன் ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. நீ சொல்லு எனக்கு யாரை பிடிக்கும்? இப்படி குட்டியாக க்யூட்டாக பொசசிவ் ஆக வைக்கிறல்ல என்ன? இப்போ பாரு, உனக்கு ஜிம்மின் சுகா தானே பிடிக்கும். டே யாரை பிடிக்கும்னு கேட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு அவனோட கையை எடுத்துகிட்டு போய் ஜேகேக்கு பின்னாடி பிடிச்சா நல்லா அமுக்குறான். சரி 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 உடனே போயிடும். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் எனக்கு ஹாப்பி. இப்போயும் அதான் சொல்வேன். உன்னோட ஃபேஸில் ஸ்மைல் பார்க்கும்போது என்னோடய ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும். தட்ஸ் ஆல். எதுவுமே பண்ணிக்காது, ஆனால் தட்ஸ் ஆல் அப்படி வாய் பிடிச்சி கடிக்கணும். இதுக்கு கடிக்கிறியா? திருப்பி நான் கடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த காரமான ஃபுட்டெல்லாம் உன்னால் சாப்பிட முடியாது. நல்லா ஸ்பைசி ஃபுட் மட்டும் கேட்பல்ல, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடாம இரு. ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தா அதில் உட்காந்து ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் காரமாக இருக்குது அப்படின்ட்டு வர்றது, அப்புறம் முத்தம் கொடுத்தது சரியாக போயிடுச்சுன்னு போயிடுறது. பார்த்துக்கிறேன். இப்போ அமைந்து தூங்க பார்க்கலாம். நாளைக்கு அவுட்ஃபிட் எல்லாம் நான் மார்னிங் எழுந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னு க்யூட்டாகி 2 பேரும் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. லைக் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாற்றி மாற்றி. அப்போ த நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தயம் இந்த செக்கர் ஷர்ட் நல்லா இருக்கா? என் அழகனுக்கு எது போட்டாலும் சும்மா மஜாவாக இருக்கும். உண்மையாவா? அப்புறம் ஹேர் ஸ்டைல் உள்ளே இந்த பெனியன் போட்டுக்கிறேன். ஹேர் ஸ்டைல் நடுவாங்க எடுத்து இப்படியா
அப்புறம் சட்டி தலைன்னு யாரும் என்னை கலாய்க்க மாட்டாங்களே. அவனாச்சும் கலாய்க்கணும், அவன் மண்டையை சட்டி மண்டை மாதிரி ஹேர் கட் பண்ணி விட்டுறேன், நீ போட்டுச்சலாம் அப்படின்னு அவனை க்யூட்டாக ரெடி பண்ணுறான். அப்போ தயவும் அழகாக ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். 2 பேருமே அப்படியே தனித்தனியாக போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு அப்படியே ரீச் ஆகுறாங்க. அப்போ எல்லா மெம்பர்ஸும் அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேய் பண்ணது நான் என்னோடய ஸ்டோரியில் தானே போட்டேன், எதுக்கு அவனை பார்க்குறீங்க, அவனெலாம் பார்க்காதீங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. என்ன வேணாலும் இந்த பையன் பண்ணுறான், இந்த பையனை மட்டும் லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு தயங்கோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஹலோ கப்பிள்ஸு, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், அதனால் கொஞ்சம் அப்படி மெம்பர்ஸ் மாதிரி நடந்துக்கணும், வாங்க அப்படின்னு ஜின்னும் ஆரம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின்கெலாம் அப்படியே சிரிப்பு தாங்க முடியல. தயாங்கா பல்லையாள் தாயா நீனு, இருந்தாப்புல வேலையை பார்த்து விட்டுடுறல. டேய் ஜிமினா, நீ தான் வேலையை பார்த்து விடுற, நான் டெட்டிங்லாம் வெளியில் தெரியாதுல்ல, டே மூடு என்ன அப்படின்னு எல்லாரும் அப்படியே கலாச்சிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே போகிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே ஹாப்பியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அப்படியே ஃபுட் வர வரைக்கும் பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது, நான் போய் அதில் ஆடுறேன், ஐயோ ஊஞ்சல் நான் போய் ஆடுறேன் அப்படின்னு அவன் போயிட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ அப்போ தயாங்க்கு அப்படியே ஞாபகம் வருது, எங்கள் பாரு அவனோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறான்ல, பிகாஸ் அப்படியே கம்பெனிக்குள்ளே வந்துட்டான், அதனால இந்த ஊஞ்சல் ஆடுறது மற்றதெல்லாம் அப்படியே தெரியாதுல்ல அப்படின்னு ஆரம் அண்டு தயோங் அப்படின்னு மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே ஜேகே அழகாக ஊஞ்சல் ஆடுறத வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் ஊஞ்சல் ஆடும் போது அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். தயாங் பார்த்து அதை அழகாக ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஆஃப்டர் 2 days மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு மெசேஜ் போகுது, அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஏதோ ஒன்று ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கெலாம் செம்ம குஷியாகுது. தயாங் இங்கே பாரு, ஐயோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நல்லா இருக்கும்டா அந்த ரோலர் கோஸ்டர்லாம். டேய் இந்த ஜின்னு ஜெய்கோப்பே அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவனுங்க ஏதாச்சும் கொடுத்தாலே பயந்துருவானுங்க, நீ என்னடா ரோலர் கோஸ்டருங்கிற. எனக்கு ஆசையாக இருக்குது தயாங், ஐயோ ஜாலியாக இருக்கே, அங்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும்ல. ஓ பிடிக்குமா? பிடிக்கும், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆகுறான். அவனோட ஃபேஸில் லைக் ஜேகேயோட ஃபேஸில் அந்த ஒரு ஸ்மைலை பார்த்தாலே தயாங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவனே அறியாமல் அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல். இதுதான் காதல்னு சொல்லுவாங்க ஜேகே அப்படின்னு ஜேகேவை அழகாக க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ அப்போது அந்த டேட்டும் வருது. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ரோலர் கோஸ்டர் போகிறது அப்படி இப்படின்னு எல்லாமே அழகாக அவனும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஹோல் அம்யூஸ்மெண்ட் பார்க்கையுமே லைக் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கான அந்த ஷூட் பண்ணுற இடத்துக்காக மட்டுமே எல்லாத்தையுமே புக் பண்ணியிருப்பாங்க, அந்த சர்டைன் டைம் பீரியடுக்கு மட்டும். அப்போ எல்லா ரைட்டுமே முடிஞ்சு அப்படியே வந்துட்டாங்க அந்த ஷூட்டில். அப்போ ஜேகேக்கு ஐயோ அகெயின் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அது நைட் டைம் ஆகிடுச்சு. அப்போ தயம் பேபி அகெயின் போகணுமா? ஆமாம் எனக்கு அகெயின் போனால் நல்லா இருக்கணும்னு தோணுது தயம், எனக்கு போகணும். போய் கேளு, அந்த ஆப்ரேட்டர்கிட்ட கேளு, போ, எங்கள் ஹோலாக இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் கேளு. கேட்டால் விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்க, போய் கேளு பார்க்கலாம் அப்படின்னு அவன் அனுப்பி விடுறான். அப்போ ஜேகேயும் போயிட்டு ஹாய், அது அது வந்து நான் இன்னொரு ரவுண்ட் போகலாமா சார்? ஐ மீன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ரைட்ஸ் போகலாமா? ஷுர் சார், கண்டிப்பாக போகலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ குஷியாகிட்டு அந்த குட்டி அவ்வளோ ஜாலியாக போகுது. அப்போ தயாங் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். மார்னிங் அப்படியே தயாங் அண்ட் ஜேகே 2 பேர் மட்டும் ஸோ அப்படியே இடுப்போடு கட்டி பிடிச்சிட்டு அந்த ரைடெல்லாம் போயிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த வீடியோஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவனோட ஃபோனில் அழகாக மெமரிஸாக சேவ் பண்ணி வச்சுருக்கான். ஐயோ குழந்த எவ்வளோ அழகாக போகுது பாரு ஜிகே. ஆனால் நீ க்யூட்டாக இருக்க அப்படின்லாம் சொன்னால் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல. ஆனால் உண்மையிலே நீ க்யூட்ரா,
சரியான குழந்த. அப்படியே ஒரு மாதிரி வெளியில் ஆர்மிஸ் கிட்ட மட்டும் அப்படியே ரக்கடாக காட்டிக்கிறது. ஆனால் க்யூட்டாக பண்ணும்போது ஆர்மி சொன்னாலும் நான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ க்யூட் தான். அப்படின்னு தயங்க அவனோட ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஆர்மிஸு டேக்கோ கிரெடிட்ஸ்லாம் போடுறீங்கல்ல, அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அப்படியே உம்மா கொடுக்கணும் போல் இருக்குது. ஆனால் என் பேபி கோச்சுக்குவான். நல்லா இருக்கு. நானும் ஒரு சிலதெல்லாம் பார்க்க தான் செய்வேன். என்னோடய ஃபேக் ஐடியில் அப்படியே லைக் பண்ணி விட்டுக்குவேன் அப்படின்னு அவனும் பார்த்து அந்த எடிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பேக் வர்றான். அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கான்சர்ட் இருக்குது. அந்த கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு பார்த்தா அப்படியே இடுப்புக்கு மேலே இடுப்பெல்லாம் தெரிகிற மாதிரி ஒன்று பிளாக் கலரில் குட்டியான ஒரு ஷர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அழகாக அங்கே இங்கேன்னு செயின்ஸ்லாம் வச்சு. தலைவன் தாயம் கிட்ட மட்டும்தானே பூனைக்குட்டி, ஸ்டேஜுன்னு வந்துட்டா தலைவன் புலிக்குட்டியாச்சே. அப்போ அவனும் வந்து செம்ம ஃபயராக அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் தயாங்கோட கண்ணெல்லாம் அப்படியே ஜேகேவோட இடுப்பு மேலே தான் இருக்குது. ஐயோ, நல்லா நெய் குழந்த இடுப்பாட்டம் இருக்கே. ஐயோயோ, டேய் தயாங்கா, கொஞ்ச நேரம் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் முடிகிற வரை மட்டும் கொஞ்சமாக இருடா அப்படின்னு அவனுக்கு அந்த கண்ணெல்லாம் அங்கே தான் அலைப்பாயுது. ஆனாலும் முடியாமல் அப்பப்போ பார்த்துட்ருக்கான். அட் த எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே எல்லோரும் மொத்தமாக ஜேகே கிட்டே போகணும். அப்போ நல்லா போய் பக்கத்தில் ஜேகேயோட இடுப்பை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் இடையில அகெயின் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேணும்னே அதர் கான்செப்ட்ஸில் எல்லாமே ஜேகேவோட இடுப்பவன் வேணும்னே பிடிப்பான். அவனுக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்போ ஜேகேவும் அதை யோசிச்சுட்டு, யோ பேபி, இடுப்பு பார்த்து சிரிக்கிறியா? நல்லா பார்த்துருப்பல்ல, 6 பேக் அது இதெல்லாம் நீ நல்லா பார்த்துருப்ப. பக்கத்தில் வேற இப்போ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் அப்படியே தள்ளிட்டு போயிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணும்போது என் மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ப்பேன். நீ இடுப்பை பக்கத்தில் வச்சு நல்லா அங்கேயே போட்டு மொத்தம் கொடுக்குறது. அப்புறம் கத்தும் போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் விடுறது. ஐயோ குட்டி, உன்னை வச்சுட்டு ஏன்டா புலிக்குட்டி இப்படி இருக்க? என் மேலே இவ்வளோ பைத்தியமா? சில ஆர்மிஸ் தான் என்னம்மா நினைக்கிறாங்க, தயாங் தான் ஜேகே மேலே பைத்தியமாக இருக்கான், ஜேகேலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி தான் அப்போது வெளியில் போட்ரே ஆகுதா? அப்போ உனக்கும் அப்படி தோணிருமா, நான் லவ்வே பண்ணல உன்னை, சும்மா அப்படி தான் இருக்கேன்னு? இல்லை, எனக்குமே உன்னை தவிர நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனும் க்யூட்டாக சொல்லிவிட்டு நல்லா மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்போ எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்கெடியூலெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு தயாங்க அப்படியே ஜேகேவை டேட்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு ரொமான்டிக்கான டின்னர் டேட். அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்க ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஜேகேக்கு பிடிச்ச ஃபுட்டை அவன் ஊட்டி விட்டுட்டு அப்படின்னு மாறி ஊட்டி விட்டுட்டு அந்த டின்னர் டேட்டை ரொம்ப ஒரு மாதிரி அழகாக முடிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கை கோர்த்துட்டு அவங்க வச்சிருக்க அந்த விழாக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜேகே, என்ன ஒரு மாதிரி நீ கிளைமேட் நல்லா இருக்குல்லடா? எனக்கு ஒரு ஆசை, இப்போவே சில்லுன்னு கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி ஸ்னோ வரும்போது நம்ம அழகாக உன் முட்டைக்கண் இருக்குமே, அந்த போபா மில்க் மாதிரி உன்னோட கண், அது மாதிரி நல்லா ஸ்னோவுக்கு கண்ணெல்லாம் வச்சு விட்டு விளாட்லாம். ஐயோ என்னடா திடீர்னு கிளைமேட் எவ்வளோ செல்லன்னு ஆகிடுச்சு தாயம். நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன், என்னடா கிளைமேட் எவ்வளோ செல்லன்னு ஆகிடுச்சுன்னு அப்படின்னு. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி நெருக்கமாக வரப்போகிறாங்க முத்தம் கொடுக்கறதுக்காக. அப்போ கரெக்டாக ரொம்ப ஏர்லியராகவே அப்படியே ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. அந்த நைட் நேரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. வானம் ஃபுல்லாக இருட்டு. அண்டு அந்த இருட்டில் க்யூட்டான ஒளி மாதிரி அந்த ஒயிட் கலர் ஸ்னோ அப்படியே 2 பேர் மேலேயும் படுது. அப்போ 2 பேரோட தலையிலேயே ஸ்னோ படாத மாதிரி அவங்க 2 பேரும் அவங்களோட ஹெட்டை மாற்றி தலையில் வச்சுக்கிறாங்க. ஐயோ, இப்போ தானே பேசிகிட்டு இருந்தோம் ஸ்னோ வந்தால் நல்லா இருக்குன்னு, பாரு எவ்வளோ க்யூட்டாக ஸ்னோலாம் வந்துருச்சுல. அப்போ தயம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜேகேவை போயிட்டு நல்லா முத்தம் கொடுக்குறான். தயம் அது வந்து எதுவும் பேசாத பேபி. ஸ்னோ வந்தால் இங்கே உள்ளவங்களுக்குலாம் எவ்வளோ ஹாப்பியோ அதை விட உனக்கு ரொம்ப ஹாப்பியில் ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இவனை டெய்லி அப்படியே என்னை வச்சு குளிர்காய்வ. இன்னைக்கும் அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜேகேவை
அப்படியே அவனோட இடுப்போட தூக்கிட்டு லைக் கொஞ்சம் கூட மூச்சு விடாமல் கேப் விடாமல் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு 2 பேரும் ரொம்ப இழைச்சிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே போயிட்டு 2 பேரும் கதவை சாத்திடுறாங்க. ஸோ தயோங் அப்படியே ஜேகேயோடதெல்லாம் ரொம்ப வேகமாக கழட்டிட்டு அப்படியே ஜேகேக்குள்ளே போகிறான். ஜேகேக்கு வலிக்குது. எத்தனை டைம் போனாலும் எதுக்குடா எனக்கு எத்தனை டைமும் வலிக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி பண்ண வேண்டியது எதுவுமே நம்ம பண்ணலல்ல, டைரெக்டாக உள்ளே போகிறோம்ல, அதுக்காக இப்போ வலிக்காது அப்படின்னு அவனும் ஜெக்கியோட உதட்டில் போயிட்டு அவனோட எச்சிலோட சேர்த்து ஒரு முத்தமும் கொடுக்குறான். ஸோ அவங்க 2 பேரும் அந்த மொமெண்ட்ஸை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் மாற்றி மாற்றி. ஓகேடா, இந்த இந்த ஒன் ஷாட்டோட மொமெண்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட் அண்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு மூமெண்ட்ஸ் அண்ட் வேறு ஒன் ஷாட்ஸோடு வர்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் லைக் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்க்கா அப்படின்னு ரொம்ப டாபிக்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி டாபிக்ஸ் இல்லாமல் நார்மல் டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கொடுங்க. பிகாஸ் இந்த ரியல் மூமெண்ட்ஸை வச்சுட்டே நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால்தான். அண்டு சாரிடா, அன்றைக்கி லைவில் வந்து ஒருத்தவங்க வந்து யூன்மின் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜிம்மினோட அந்த டேட்டிங் இஷ்யூ ஒரு பொண்ணு கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியல அது போடணுமா, அது போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஓகேனா போடுவோம், இல்லைக்கா வேணாம், தெரிஞ்சிருச்சுல அவங்க தான் ஸ்ட்ரைட் தானே அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான்டா நான் போடல. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதுபடியே கண்டிப்பாக போய்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஓகே ட்ரகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.